ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி 5. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அறைக்குள் வந்த இந்திரஜித் ஒரு 5 நிமிடம் சூரியகலாவுக்காக காத்திருந்தான். ஆனால் அவள் வரவில்லை. செல்லை எடுத்து ஏதோ எண்ணிற்கு அழைத்தான். ஹலோ தம்பி, சொல்லுங்க என்ற குரல் ஒலிக்க, சூர்யா கிட்ட போனை கொண்டு போய் கொடுங்க என்றான். சரி தம்பி என்ற குரலை தொடர்ந்து சிசிடிவியின் முன்னால் வந்து அமர்ந்தவன் காட்சிகளை பரிசோதித்தான். வீட்டை சுற்றி 4-5 கேமரா பொருத்தி இருக்கிறான். ஹாலிலும் ஒரு கேமரா இருக்கிறது. ஒவ்வொரு கேமராவாக அவன் பரிசோதிக்க ஆரம்பித்தான். நகத்தை கடித்து துப்பியபடியே அமர்ந்திருந்த சூரியகலா வேலைக்கார பெண்மணி ஒருவர் செல்போனோடு விரைந்து அவளை நோக்கி வருவதை கண்டாள். அவள் அருகில் வந்தவர் செல்லை அவளிடம் நீட்டி, பேசுங்கம்மா என்றார். யாரு? இந்திரன் தம்பி. செல்லை வாங்கும் போது அவள் கரம் நடுங்கியது. வீடு முழுவதும் ஏசி தான். அந்த ஏசியில் கூட குபீர் என்று வேர்த்து விட்டது. செல்லை வாங்கி செவியில் வைத்தாலே தவிர வார்த்தைகள் வெளிவரவில்லை. சிசிடிவியில் நடப்பவற்றை பார்த்து கொண்டுதான் இருந்தான் இந்திரஜித். என்னடி, உன்னை ஆரத்தி எடுத்து ரூமுக்கு வரவேற்கணுமா? அப்பதான் நீ வருவியா? ஒரு தடவை சொன்னா புரியாது. ரூமுக்கு வரியா இல்ல? அதற்கு மேல் அவன் பேசவில்லை. பாதியில் நிறுத்தப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு தான் எத்தனை அர்த்தங்கள். அவள் விழிகள் நிறைந்து விட்டது. செல்லை அந்த பெண்மணியிடம் கொடுத்து விட்டு மெதுவாக இருக்கையிலிருந்து எழுந்தவள் நடுங்கும் பாதங்களை மெல்ல எடுத்து வைத்து மாடியை நோக்கி நடந்தாள். அறைக்குள் அவள் அடி எடுத்து வைக்கவும் சிசிடிவி ஃபுட்டேஜை பரிசோதித்துக் கொண்டிருந்த இந்திரஜித் மேதை மீது வைக்கப்பட்டிருந்த பூஜாடியை கையால் ஒரே தட்டு, அது கீழே விழுந்து நொறுங்கியது. அவள் வாசலில் அப்படியே நின்று விட்டாள். அவன் விழிகள் கோபமாக அறை வாசலை நோக்கி திரும்பியது. பயந்து நடுங்கியபடி வாசலில் நிற்பவளை பார்த்தவன், இங்கிருந்து தப்பிச்சு போக சுவர் ஏறி குதிச்சியா? கோபமாக கேட்டான். அந்த நொடி அவள் உயிரை போய்விட்டது. ஐயையோ, தெரிஞ்சிடுச்சா? இது எப்படி தெரிஞ்சது? ஓ, அந்த வேலைக்கார அம்மா சொன்னாங்களே வெளியே சிசிடிவி கேமரா இருக்குன்னு. மாட்டினேனா? செத்தேன். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவள் மனம் பதறியது. உமிழ்நீரை மென்று விழுங்கியவள் என்ன நடக்க போகிறதோ என்ற பயத்தில் நடுங்கியபடி நிற்க, அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்தவன் இருக்கையை காலால் எட்டி உதைத்துவிட்டு கோபமாக அவளை நோக்கி வந்தான். அவளையும் தாண்டி சென்றவன் கதவை படார் என்ற சத்தத்தோடு சாத்த அவள் செவிப்பறை கிழிந்தே விட்டது. விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். கோபமாக அவள் முன் வந்து நின்றவன் விழிகளை இறுக்கமாக மூடி நிற்பவளை எரித்து விடுவது போல் பார்த்தான். நீ இங்கிருந்து தப்பிக்க முடியாதுன்னு உனக்கு சொன்னா புரியாதா? அவன் குரல் இடி என ஒலிக்க நடுக்கத்தோடு விழிகளை திறந்து பார்த்தவள் அவனது பார்வையின் உஷ்ணத்தை தாங்க மாட்டாது தலை கவிழ்ந்தாள். அவள் தாடியை பிடித்து உயர்த்தியவன் இரு கன்னங்களையும் திருப்பி திருப்பி பார்த்தான். அவன் அன்று அடித்ததால் அவனது கைவிரல்கள் அவள் கன்னத்தில் பதிந்து கிடக்கிறது. அதை பார்த்து அலட்சியமாக சிரித்தவன், இந்த அடி போதாதா என்று கேட்டான். அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் அசையவில்லை. அவள் தாடையை விடுவித்தவனின் கரம் அவள் சுடிதார் துப்பட்டாவை உருவி எறிந்தது. உடலோடு ஒட்டி தைத்தாற் போல் சுடிதார் அவள் உடல் அழகை கச்சிதமாக காட்டியது. உமிழ்நீர் இறங்கி செல்லும் அவள் சங்கு போன்ற கழுத்தில் அவன் விழிகள் சிக்கிக் கொண்டு அசைய மறுத்தது. சட்டென்று அவள் கழுத்தை பிடித்தான். கழுத்தை நெரிக்கதான் போகிறானோ என்று சூர்யா நினைத்தாள். ஆனால் காய்ச்சல் இருக்கிறதா என்று அவன் கரம் பரிசோதிக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல. அவள் மனம் அவனை திட்டியது. இப்போது அவளுக்கு காய்ச்சல் இருக்கவில்லை. லேசாக ஜலதோஷம் மட்டுமே இருக்கிறது. தலையும் லேசாக வலித்துக் கொண்டிருக்கிறது. காய்ச்சல் இல்லை என்று கண்டதும் அவள் கழுத்தை இறுக்கமாக பிடித்தவன், இனி இங்கிருந்து தப்பிக்க ஏதாவது சின்ன முயற்சி எடுத்த அப்படியே நெரிச்சு கொண்டுடுவேன். எவனும் கேட்க வரமாட்டான். அவள் கழுத்தை அவன் இன்னும் இறுக்கமாக பிடிக்க அவளுக்கு மூச்சு திணறியது. விழிகள் மேல் நோக்கி சொருக தன் பிடியை மெதுவாக தளர்த்தி கொண்டான் இந்திரஜித். ஏசியில் கூட குப்பென்று வேர்த்து வேர்வை முத்துக்கள் அவள் நெற்றியில் பூத்து நிற்பதை அவன் விழிகள் கண்டது. வேர்வை முத்துக்கள் அவள் பிறை போன்ற நெற்றியிடம் சண்டையிட்டு அவள் கன்னம் வழியாக ஊர்ந்து இறங்கி அவள் மார்பு குழிக்குள் வீழ்ந்து தற்கொலை செய்து கொண்டன. சட்டென்று தன் விழிகளை அவன் இழுத்து கொண்டான். விழிகளை நிதானமாக மூடி திறந்தவன் மீண்டும் அவள் விழிகளை பார்த்தான். இப்போதும் வேர்வை முத்துக்கள் அவள் நெற்றியில் பூத்து நிற்கிறது. அவள் கழுத்தை பிடித்திருந்த அவனது கரம் வலுவிழந்து மெல்ல அவள் கழுத்தை வருடி மெல்ல கீழே ஊர்ந்து அவள் சுடிதார் கழுத்து வரை வந்துவிட்டது. மூச்சை பிடித்து கொண்டு அவள் நிற்க
மீண்டும் மீண்டும் வேர்வை துளிகள் அவள் மார்பு குழிக்குள் வீழ்ந்து தற்கொலை செய்து கொள்ள கட்டுப்பாட்டை இழந்த இந்திரஜித் அவள் சுடிதாரின் கழுத்தை பிடித்து ஒரே இழுதான். சுடிதார் கிழிந்தே போனது. சட்டென்று இரு கரத்தாலும் மார்பை மறைத்து கொண்டவள் அதே வேகத்தில் திரும்பி நின்றாள். அவளை அப்படியே வாரி அணைத்தவன் தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் போட்டான். அன்று அவன் வெளியே எங்கும் செல்லவில்லை. மதிய உணவு அறைக்கே வந்தது. அவளுக்கு சாப்பிட பிடிக்கவில்லை. ஜன்னலின் அருகில் சென்று நின்று கொண்டாள். கொண்டு வந்து வைக்கப்பட்ட உணவுகளை ஒரு முறை பார்த்தவன் ஜன்னலின் அருகில் சென்று நிற்கும் சூரியகலாவையும் பார்த்தான். என்ன, சாப்பிடலையா? அவனது குரல் உஷ்ணமாக ஒலித்தது. அவனுக்கு பயந்தே ஏதாவது சிறிது உண்ணலாம் என்று மெல்ல நடந்து உணவின் அருகில் வந்தாள். ஒரு தட்டை எடுத்து ஏதோ சிறிது உணவை போட்டுக் கொண்டவள் அங்கிருந்து நகர முயல சட்டென்று அவள் கரத்தை பிடித்த இந்திரஜித் தட்டை வாங்கி தட்டு நிறைய உணவை எடுத்து வைத்தான். சாப்பிடு என்றவன் அவள் கையை பிடித்து தன் அருகில் அமர்த்தினான். அவள் விழிகள் நிறைந்து விட்டது. என்னால இவ்வளவுலாம் சாப்பிட முடியாது. சாப்பிடு. குரலை அவன் கடுமையாக்க மெதுவாக உணவை பிசைந்து உண்ண ஆரம்பித்தாள். பாதியை எப்படியோ உண்டு முடித்து விட்டாள். அதற்கு மேல் உண்ண முடியாமல் அவள் விழிக்க, போதும்னா வச்சுட்டு போ என்றான். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எழுந்து சென்று கையை கழுகி வந்தவள் தான் உண்ட அந்த தட்டை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர முயல, எங்க போற என்று கேட்டான். இல்ல, இந்த தட்டை கொண்டு போய் கிச்சன்ல, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ இங்க எந்த வேலையும் செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. இல்ல, நான் சாப்பிட்ட தட்டு தானே, அது அங்க வை. நீ வெளியே எங்கேயும் போக தேவையில்ல. படுத்து தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடு. உடம்பு முடியலல்ல. அதற்கு மேல் அவன் வார்த்தைகளை தட்ட அவளால் முடியுமா என்ன? சென்று படுக்கையில் ஒரு ஓரத்தில் படுத்துக் கொண்டாள். இந்திரஜித்தும் அறையிலிருந்து வெளியே செல்லவில்லை. ஆனால் அவள் அருகில் கூட அவன் வரவில்லை. லேப்டாப்பை எடுத்து வைத்து ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மீது இருந்த பயத்தில் சூரியகலாவுக்கு போன காய்ச்சல் திரும்ப வந்து விட்டது. படுக்கையில் இருந்து எழாமல் போர்வையை கழுத்து வரை மூடிக்கொண்டு சுருண்டு படுத்து கிடந்தாள். இரவு உண்ண எதுவும் வேண்டாம் என்று அவள் கூற அதை கேட்காமல் மதியம் போலவே அவள் தட்டு நிறைய உணவை வைத்து அவள் முன்னால் வைத்தான். சாப்பிட்டுட்டு தூங்கினா போதும் என்று அவன் கட்டளையும் இட ஏதோ சிறிது உண்டு அவள் எழ அவள் கரத்தை பிடித்தவன், இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இவ்வளவுதான் உன்னால சாப்பிட முடியுமா? கோபமாக கேட்டான். இல்ல, சாப்பிட முடியல. உட்கார்ந்து சாப்பிடு. அவன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கரடு முரடாகவே இருந்தது. அந்த வார்த்தைகளை அவளை பயமுறுத்தியது. வேறு வழியின்றி அமர்ந்து இன்னும் சிறிது உணவை உண்டாள். அதற்கு மேல் அவள் உண்ண முடியாமல் திணறுவதை கண்டவன், போதும்னா எந்திரிச்சு போ என்று கூற அவனது அந்த வார்த்தைக்காக காத்திருந்தவள் சட்டென்று எழுந்து சென்று கை கழுகி வந்த பின் மாத்திரையை எடுத்து வாயில் போட்டுக் கொண்டாள். இந்திரஜித் உணவை முடித்துக் கொண்டு எழ அவள் சட்டென்று குளியலறைக்குள் வந்து கதவை சாத்தி தாளிட்டுக் கொண்டாள். இவன் தூங்குற வரைக்கும் வெளியே போகவே கூடாது தனக்குள் கூறிக்கொண்டவள் குளியலறையின் ஒரு மூலையில் சென்று அமர்ந்து கொண்டாள். அது குளியலறையா என்ன, படுக்கை அறை போல் அவ்வளவு சுத்தமாக அழகாக அல்லவா இருக்கிறது. 1 மணி நேரமாகியும் அவள் வெளியே வரவில்லை. குளியலறையையே பார்த்தபடி படுத்திருந்தவனின் விழிகள் மெல்ல மூடிக்கொண்டது. இன்னும் சிறிது நேரம் கழித்துதான் கதவை மெதுவாக திறந்து எட்டி பார்த்தாள் சூரியகலா. அவன் ஆழ்ந்து உறங்குவதை கண்டதும் சத்தம் இல்லாமல் வந்து படுக்கையின் ஓரத்தில் படுத்துக் கொண்டாள். சில நொடிகளில் அவன் கரம் அவள் இடையை சுற்றி வளைத்தது. அவள் உடல் நெருப்பாக கொதிப்பதை கண்டவன் அப்படியே அவளை இழுத்து தன் மார்பில் போட்டான். காய்ச்சல் இன்னும் போகலையா என்று கேட்டான். இல்லை என்று தலையை மட்டும் அவள் அசைத்தாள். மருந்து சாப்பிட்டியா? ஆம் என்று அவள் தலையசைக்க, அப்புறம் ஏன் உடம்பு இப்படி கொதிக்குது? தெரியல. சரி, நாளைக்கு டாக்டர் வர சொல்றேன், நீ தூங்கு. அவள் அவனது கரத்திலிருந்து மெல்ல நழுவி படுக்கையில் சாய அவளை இழுத்து தன் மார்பில் போட்டவன், உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், நீ தூங்கு என்றான். அவனை வியப்போடு பார்த்தபடியே படுத்து கிடந்தவளின் விழிகள் மெல்ல மூடிக்கொண்டது. காலை அவள் எழும்போதும் அவன் மார்பில் தான் கிடக்கிறாள். அவன் எழுந்து விட்டான். ஆனால் அவள் எழாததால் அவளை அணைத்தபடியே அப்படியே படுத்திருக்கிறான். இரவு முழுவதும் அவன் மார்பிலேயே அவள் உறங்கி இருக்கிறாள். அவள் நெற்றியை தொட்டு பார்த்தவன், இப்ப காய்ச்சல் இல்ல, எந்திரிக்கிறியா என்று கேட்டான். இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு என்று கூறியவள் அவனிடமிருந்து நழுவி படுக்கையில் சாய்ந்தாள். அவள் விழிகள் அப்படியே மூடிக்கொண்டது. எழுந்து கொண்டவன் அவள் நெற்றியை தொட்டு பார்த்தான். அவன் தொடுவதும் போர்வையை எடுத்து போர்த்துவதும் அவள் அறியவே செய்தாள். எப்போதோ அவளுக்கு விழிப்பு வரும்போது
இந்திரஜித் எங்கோ செல்ல தயாராகி கொண்டிருக்கிறான். நேற்று இரவு அவன் மென்மையாக நடந்து கொண்டது நினைவு வர இவனுக்கு என் மேல லேசா கரிசனம் வந்துடுச்சு போல. இந்த சான்ஸ பயன்படுத்தி இவன்கிட்ட எப்படியாவது பேசி இந்த ராட்சச கோட்டையில இருந்து தப்பிச்சிடணும் மனதில் நினைத்து கொண்டவள், இன்னைக்கு என்னுடைய கேஸ் ஒண்ணு கோர்ட்டுக்கு வருது, நான் கோர்ட்டுக்கு போகணும் என்றாள். கேஸா? எந்த கேஸு? கண்ணாடியில் அவளை பார்த்தபடியே அவன் கேட்க, எந்த கேஸா? நான் வாதாடுற கேஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எஸ், ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், லாரி டிரைவரோடது. அப்புறம் ஒரு கணவன் ஒரு மனைவியை கொலை பண்ண கேஸ். இப்படியே அவளது அனைத்து கேஸையும் ஒன்று விடாமல் அடுக்கி கொண்டு சென்றான் இந்திரஜித். அதிர்ச்சியும் வியப்பும் மாறி மாறி பிரதிபலிக்க அவனையே பார்த்தவளின் அருகில் வந்தவன், என்ன நேத்து நைட்டு ரொம்ப சாஃப்டா நடந்துகிட்டதால என் மனசு மாறிடுச்சுன்னு நினைச்சியா? உடம்பு முடியாம இருந்ததால மட்டும்தான் உன்கிட்ட சாஃப்டா நடந்துகிட்டேன். என்கிட்ட தப்பிக்கணும்னு நீ திரும்பவும் முயற்சி பண்ண, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சதா? நீ கோர்ட்டுக்கு போக கூடாது, உன்னுடைய வேலையை நீ பார்க்க கூடாதுன்னு ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன். உன்னுடைய வேலையை நீ செய்யற முழு சுதந்திரத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா நீ ஆஜராக வேண்டிய எந்த கேஸும் இந்த வாரம் கோர்ட்டுக்கு வர போறதில்ல. அடுத்த வாரம் 2 கேஸ் வருது. அதுக்கப்புறமா எல்லா கேஸும் அடுத்த மாசம்தான் வருது. உன்னுடைய கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது நானே உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். புரிஞ்சதா? எனக்கு ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? அலட்சியமாக சிரித்தவன், நீ எதுக்கு தேவையில்லாம என் வாழ்க்கையில குறுக்க வந்த? அதுதான் ஈஸியா வெளியே வந்துட்டீங்கல்ல, அப்படி எதுக்கு என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அருவருப்பா இருக்கு. நீங்க பக்கத்துல வந்தா ஏதோ அரக்கனை பாக்குற மாதிரி பயமா இருக்கு. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. நீ இத சொல்றத கேட்கும் போது மனசுக்கு இதமா இருக்கு, காதுல அப்படி தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்கு. இத அப்படியே உன்னுடைய காதலன் அபிமன்யு கிட்ட சொல்லு, அவனும் சந்தோஷப்படட்டும். அவரை பழி வாங்குறதுக்காக எதையும் சேர்த்து பழி வாங்குறியா? கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன், உன்னுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் சொல்ல இப்ப எனக்கு நேரம் இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா உன்னுடைய சந்தேகங்களை கேளு, நான் உனக்கு பதில் சொல்றேன் என்று கூறிவிட்டு சட்டென்று அறையிலிருந்து சென்று விட்டான். சூரிய கலாவால் அவளது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தவள் மேஜை மீது இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் தட்டி எறிந்தாள். கண்ணாடி பாத்திரங்கள் கீழே விழுந்து நொறுங்கும் சத்தம் மாடி இறங்கும் இந்திரஜித்தின் செவியை எட்டியது. பதறி அடித்துக் கொண்டு திரும்பி அறைக்கு ஓடினான். ஆத்திரம் அடங்காதவளாக அறையில் இருந்த டிவி, லேப்டாப் என்று ஒன்றையும் விடாமல் அனைத்தையும் தூக்கி போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறாள். கோபத்தின் உச்சத்தை தொட்ட இந்திரஜித் பாய்ந்து வந்து அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டான். அவள் கீழே விழ, இதெல்லாம் நீதான உடைச்ச? நான் வர்றதுக்குள்ள இதையெல்லாம் நீதான் சுத்தம் பண்ற. சத்தம் கேட்டு வேலை பார்ப்பவர்களில் 1-2 பேர் ஓடி வந்து விட்டனர். அவர்களை கண்ட இந்திரஜித், இங்க பாருங்க, இங்க விழுந்து கிடக்கிற எதையும் நீங்க கிளீன் பண்ண கூடாது, எல்லாத்தையும் இவதான் கிளீன் பண்ணணும், புரிஞ்சதா? போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. அவன் கோபமாக கூற பயந்து போனவர்கள் அறையிலிருந்து வெளியே சென்று விட அவனும் வேகமாக அறையிலிருந்து வெளியேறினான். அவன் அடித்த அடியில் கீழே வீழ்ந்தவளின் 2 கைகளிலும் உடலின் பல இடங்களிலும் கண்ணாடி துண்டுகள் துளைத்தேறி ரத்தம் கசிந்தது. மெதுவாக எழுந்து அமர்ந்தவள் 2 முழங்கால்களின் இடையில் முகம் புதைத்து அழ ஆரம்பித்தாள். பகுதி 5 நிறைவடைந்தது. பகுதி 6 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.